என்ன முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லணுமோ அது சனி பகவானால் மட்டும்தான் முடியும். உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்திடுவார். கடனாக இருக்க பெற்றாலும் வரவு, சில பிரச்சனைகளிலிருந்து வெளியே நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த வக்ரகதி காலத்தில் இந்த 5 மாதம் 6 மாதம் இந்த ஒரு மாதத்தோடு சேர்த்தே சொல்கிறேன். 6 மாத காலங்கள் நல்ல நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக, துளாராசிகாரு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். இதெல்லாம் கை கொடுக்கும். நாம் உடம்புடந்தவங்கள்லாம் கை கொடுப்பாங்க, நம்மளை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் செயல் திட்டங்களை உருவாக்கிட்டாங்களே, கூட பிறந்தவங்களும் நம்மக்கிட்ட இப்படி தான் ஏமாற்றிருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகுமா? நம் கூட பிறந்தவங்களோட தந்தையார் தாயார் யாராக இருப்பினும் விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர, அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது குரு பகவானும் வரப்போகிறார் வக்ரகதியில். இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் இருக்குன்னா, இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் சேம், அதாவது மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மைனஸ் ப்ளஸ் போட்டாவே ப்ளஸ் தான் வரும். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய உன்னதமான தேர்வுக்கு நாம் அழைத்து செல்ல போகிறார். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஐயா, கடுமையான தாக்கம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது கூட, அதாவது கடன் சார்ந்த விஷயமாகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், யாராக இருப்பினும் குடும்பத்துக்காக நாம் உழைத்து கொண்டு வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் துளாராசிக்காரங்க. ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு 6 மாத காலங்கள் என்ன பணி கொடுக்கணுமோ, அதாவது எப்படி சொல்கிறதுனா, என்னென்ன துன்பங்கள் கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்து விட்டார். இதில் நன்மையும் சேர்ந்து பாதி அளவுக்கு கொடுத்துருக்கார் ஐயா. சில விஷயங்களிலிருந்து நாம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகளையும் சேர்த்து கொடுத்துருக்கார். ஏன்னா நம்ம 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பதியுது. கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டிங்க. என்னென்ன பெறணுமோ அதையும் கொடுத்தார், என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துட்டார். இந்த 6 மாத காலங்கள், இப்போ 6 மாத காலங்கள் எவ்வாறு இவர் வக்ரகதி முடியக்கூடிய காலமும், குரு பகவான் வக்ரகதி காலத்தில் ஆரம்பிக்கிறார். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை இதுவரைக்கும் சரியான பலாபலங்களை அனுபவிக்கலை. ஐயா, நான் எதுவுமே அனுபவிக்கலைன்னு நினைக்கிறவங்க துளாராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் இது உன்னதமான காலம் என்று தான் கூறுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி யாரான சனி பகவான் தான். யோகம் தரக்கூடிய நபர் யாரானா ஒரே ஒரு நபர் தான், சனி பகவான் ஒருவரே. யோகம் என்ன சொல்லக்கூடிய லாபம், என்ன முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லணுமோ அது சனி பகவானால் மட்டும்தான் முடியும். உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்திடுவார். இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலமும் குரு பகவானுடைய வக்ரகதி காலமும், ஏன்னா இதுவரைக்கும் அவர் கொடுத்து விடுந்து வந்த பலாபலங்களை விட இப்போது நல்பலாங்களை, நன்மையான பலாபலங்களை அனுபவிக்க போகிறீங்க துளாராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும். இது வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நாம் போக முடியலை, எனக்கு குலதெய்வமே என்னன்னே தெரியல சுவாமி, எங்களையும் காப்பாற்ற மாட்டாங்களா அந்த குலதெய்வம்னு, அந்த குலதெய்வத்தையும் காட்ட போகிறார் அவர் தான். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை, தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டார். போன 2.5 வருஷம் தொழிலை காலி பண்ணார். இந்த 2.5 வருஷ காலங்களில் லாபத்தை காலி பண்ணிகிட்ருக்கார். வேலை சார்ந்த விஷயத்தில் 24 மணி நேரம் உழைப்பு கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனால் என்னால் வேலை செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியல சாமி. அந்த காலம்தான் நம்மளுக்கு இனிதியாக ஆரம்பித்துட்ருக்கு. இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறீங்க. ஒரே வார்த்தை சொல்லலாம், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நிதி நிலைமையெல்லாம், பற்றாக்குறையெல்லாம் தீர்ந்து வெளியே வரப்போகிறீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. ஏன்னா புரட்டாசி மாதமே அவர் ஆயிடுவார். குரு பகவான் வக்ரகதி. இந்த 8ஆம் இடத்துல இது வரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சிருந்தீங்க பார், அவர் இருந்து வந்த கொடுத்த துன்பம் எல்லாம், ஆனால் சேர்த்து நல் வரவும் சேர்த்து கொடுத்துருந்தார். அதாவது குடும்பத்துக்கு ஏற்ற வரவு தலை கொடுத்து கொண்டே இருந்தார். கடனாக இருக்கட்டும், அதுவும் வரவு தான். கடனாக இருக்க பெற்றாலும் வரவு, சில பிரச்சனைகளிலிருந்து வெளியே நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த வக்ரகதி காலத்தில் இந்த 5 மாதம் 6 மாதம் இந்த ஒரு மாதத்தோடு சேர்த்தே சொல்கிறேன். 6 மாத காலங்கள் நல்ல நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக, துளாராசிகாரு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும்.
வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பெற போகிறீங்க. முதல்ல ஒரு வார்த்தை, இதுவரை வண்டி வாகனம் இல்லை சாமி எனக்கு, இல்லை வண்டி வாகனத்தில் எனக்கு பழுது ஏற்பட்டு பிரச்சனையை கொடுத்துருந்தா அந்த பழுதுகளை நீக்கப்பட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போகிறாங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த துயரமான துன்பம், நம்ம என்ன சொல்கிறதுனா, எது செய்தாலும் நன்மையை தரும் என்று தான் நாம் எண்ணிக்கொண்டு செல்கிறோம். ஆனால் பகைவரும் நம்மளை அஞ்சாத நெஞ்சம் என்று கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நெஞ்சில் குத்தி கொண்டே இருக்கிறாங்க. நாளைக்கு தரேன்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கே தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. உலகம் அதுபோல் எண்ணங்களை உருவாக்கிச்சு, வேறு வழி கிடையாது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மாத காலங்கள் நல்ல முன்னேற்றம் தருமா, கண்டிப்பாக தரப்போகுது. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமை, கடனில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவாக இருப்பினும் அவையெல்லாம் தீர்த்துட்டு நீங்களே வெளியே வரப்போகிறீங்க சுவாமி. இந்த வக்கரகதி வக்கர நிவர்த்தி அடையும் போது இந்த காலமெல்லாம் இந்த 1 மாதத்துக்கு முன்னே எல்லா விதமான நல்ல செயல்பாடுகளும் உங்கள் வாழ்வில் ஏற்படும். சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அடையும் போது, ஏன்னா அவன் ஐப்பசி மாதம் நடைபெறப்போகுது. இவர் புரட்டாசி மாதமே ஆரம்பிச்சிட போகிறார் வக்கரகதி. இந்த காலம் நிறைவு பெற்று ஒருத்தவர் கொடுத்துட்டு அவர் கொடுத்து முடித்த உடனே அடுத்தவராக நம்மளுக்கு டேக்கர், அதாவது எப்படி சொல்லணும், அடுத்தவர் நம் கைப்பிடித்து கொள்கிறார். ஒருத்தர் கொடுத்து முடிச்சுட்டார் ஐயா, அவங்களுடைய பலாபலங்களை என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சுட்டு சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். அடுத்தவர் உங்களுக்கு பலாபலங்களை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார் ஐயா. உங்கள் துன்பத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடத்த போகிறார் ஐயா. ஒரேவா சொல்லப்போனால் அதான் சொல்லணும். பிரிவினை ஏதேனும் இருந்தால், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்பட்டால் அந்த பிரிவினையெல்லாம் மாறி நல்ல முன்னேற்றம் எடுக்கும். இதுவரைக்கும் கணவன் நம் பேச்சு கேட்காமல் இருந்தால் அவர் இனிமேல் கேட்கக்கூடிய காலங்கள் வரும். கணவனோ மனைவியோ, மனைவி சார்ந்த விஷயமோ கணவன் சார்ந்த விஷயமோ, 2 என்பது 2 கணவியும் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த இடத்த பகவானுடைய பார்வை அங்கே நேரடியாக பதியுது, சரி பகவானுடைய பார்வையும் பதியுது. ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலிமை விட இவங்க 2 கிரகங்களும் பெரிய டான் கிரகங்கள் அல்லவா, வலிமை பெற்ற கிரகங்கள் அல்லவா. அந்த கிரகங்களுடைய தன்மை தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்றால், இந்த 6 மாத காலங்கள் நல்ல நற்பலங்களை தரக்கூடிய பாக்கியமாக தான் பெற போகிறீங்க. நீங்கள் வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த துன்பமான நிலைமையெல்லாம் மாறிடும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் அவங்களே முழுமதி என்று சொல்கிற மாதிரி அவங்களே சந்திரனாக மாறு குளிர்ச்சியாக நம்மளுக்கு தரப்போகிறாங்க. பிள்ளைகள் வழி வந்து சொத்துக்கள் ஆகட்டும், அதாவது நம்ம சொத்துக்கள் சேர்க்கறதோ சேர்க்காமல் இருக்கிறதோ எல்லாத்தையுமே பயன்பாடாக இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கினே இருந்தால் இருப்பாருங்க. நம்மளும் அவங்களுக்காக ஒரு குழந்தைகளுக்கு எதனா செல்வங்கள் சேர்க்கணும், நிரந்தரமான வைப்பு தொகை எதனா ஒரு இடமோ வாங்கி போட்டால் தான் பிற்காலத்துக்கு யூஸ் ஆகும். அவங்க திருமண காலமோ அல்லது அவங்க வாழ்க்கை முறையை ஓட்டிக்கொண்டு செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை ஏற்படுத்தி தரப்போம். வங்கியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப்போதையா. கடன் சார்ந்த விஷயங்கள் எதனா முன்னெடுத்திருந்தால் அவையெல்லாம் வெளிநடப்பு என்று சொல்கிற மாதிரி அதெல்லாம் வெளியேற்றி விட்டேடி வெளியிடும். உங்கள் தேவைகள் எல்லாம் ஒன்றாக பிரச்சனை முதல்ல தீர்த்தணும் ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூடுதல் வருமானம் என்பதை விட பிரச்சனைகளை விட்டுட்டு நீங்கள் வெளியே வர்றத கண்கூடாக பார்க்கலாம். துளாராசி பொறுத்த வரைக்கும் அடுத்த அச்சீவ்மெண்ட்டு தான் அவங்களுக்கு எப்பவுமே தரும். எப்பவுமே அவங்க போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க வாழ்க்கை தரமும் அப்படி தான் இருக்கும். இவங்க கம்முனிருந்தால் கூட அவங்க எதிராளி சும்மா இருக்க மாட்டாங்க, இவங்களை எதனா தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். மனதிற்கு இதமான எண்ணங்களையோ செயல்களோ யாராலுமே இவங்களால் யூகிக்க முடியாது. இவங்களால் மற்றவங்களுக்கும் சின்ன சின்ன துன்பங்கள் கொடுத்துருந்தாலும் மனதளவில் இவங்களுக்குன்னா வேகமாக பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல டக்குன்னு கோபம் வந்துச்சுன்னா இவங்க தடைப்படுத்த முடியாது. அந்த கோபத்தை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியாது. அதோடு தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது இறந்ததுக்கு சமமாக நினைப்பார்கள். அந்த எண்ணம் எல்லாம் இனிமேல் மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்மளுக்கும் நல்ல காலம் பிறந்துட்டு ஐயா, போதும் நீங்கள் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள், வழித்தடங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள், அதாவது வழியில் எல்லாமே நிரந்தரம் இல்லை, எனக்கு இதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்று முதல்ல நாம் தெளிவாக எடுத்துக்கணும். இதெல்லாம் கை கொடுக்கும், நாம் உடம்புடந்தவங்கள்லாம் கை கொடுப்பாங்க, நம்மளை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் செயல் திட்டங்களை உருவாக்கிட்டாங்களே, கூட பிறந்தவங்களும் நம்மக்கிட்ட இப்படி தான் ஏமாற்றிருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகுமா. நம் கூட பிறந்தவங்களோட தந்தையார் தாயார் யாராக இருப்பினும், ஏன்னா அந்த காலம் அது மாதிரி காலம் மனிதனை அப்படி தான் எண்ணம் உண்டு செய்யும். இவையெல்லாம் மாறுதல் ஏற்பட போதுங்க நம்ம வாழ்வில். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த 6 மாத காலங்கள் நல்ல சுமூகமாக இருக்க போகுது.
உங்கள் வாழ்விலும் நீங்களும் இப்படி தான் வாழ்வீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. நான் தானா அது, நான் தானா துளாராசிக்கார் தானான்னு சொல்லிட்டு நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. நம் வாழ்விலும் நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்ற எண்ணங்களும் உருவாகும். தினம் தினம் கன்னி வெடி, கால் வைக்கின்றமிடமெல்லாம் கன்னி வெடி என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் ஓட்டியதல்லவா. இனிமேல் கன்னி வெடிலாம் இல்லை, பூ மலர்கள் என்று சொல்கிற மாதிரி இறைவன் நம்மளுக்கு மலர் பாதத்தை அனுப்ப போகிறார் ஐயா. இந்த சனி பகவானாகட்டும், குரு பகவானாகட்டும், இவர் வக்கரகதி காலத்தில் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி அவர் அமர்ந்திருக்கும் 8ஆம் இடத்தில் வக்கரகதி அடையும் போது உங்களுக்கு முழுமதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சந்திரனை போல குறுமையாக இளமைகள் என்ன சொல்லலாம், இளமை காலங்கள் திரும்புகிற மாதிரி நம்மளுக்கு எண்ணங்கள்லாம் தோன்ற போது திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் ஐயா இந்த வக்கரகதி காலத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம், அதாவது திருமண வயது உடையவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதமே அதிகம்தான். திடீர்னு பார்த்தா திருமணங்கள்லாம் ஈடேறிடும். காதல் திருமணம் சொல்கிற மாதிரி இந்த திருமணங்கள்லாம் ஈடேறி முன்னுக்கு வந்துடுவீங்க நீங்கள். அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளே யோகிப்போம். அதெல்லாம் நம்மளால் யோகிக்க முடியாது. இறைவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அடிக்கடி நம்ம படத்தில் கேட்டோம். ஆண்டவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் கொடுக்கறத எவனாலையும் தடுக்க முடியாது. அதுதான் கிரகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அந்த காலமெல்லாம் இப்போ நெருங்கி வந்துட்டுருக்கையா. நாம் ஒவ்வொரு நாளும் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வதை கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் துளாராசியாக இருக்க பெற்றால், உங்கள் வாழ்வில் தசாபுத்தி நன்றாக இருந்தால், எதையும் சமாளிக்கிற திறமை இருக்கவே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான். எதையும் தாங்கும் தன்மை என்று சொல்கிறோம் இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம். எதையும் எடுத்து செயல்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள், பரவாயில்ல இது இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோமா, அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உருவாக்கும். அப்பப்போ கண்ணீர் மல்க எங்கன்னா தனிமையில் உட்காந்து அழுவீங்க. அதெல்லாம் இனிமேல் விட்டுட்டு வெளியே வரப்போகிறீங்க. நம்மளுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்லக்கூடிய கார்த்தை இந்த குரு வக்கரம், சனி வக்கர காலத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு மாதத்தில் எல்லா விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ணிடுவார். என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுவார். பேங்க் லோனுக்காக நீங்கள் வாஜூர் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் லோன்லாம் கிடைச்சிரும். ஹவுசிங் லோனுக்காக கேட்டுவிட்டீங்கன்னா அந்த ஹவுசிங் லோன்லாம் கிடைச்சிரும். வீடு சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டுக்கு நாம் அடைகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அலைச்சாட்ட பொழப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அலைச்சாட்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு மாதம் கழிஞ்ச பிறகு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது சொல்லணும், போதுமா எனக்கு நிம்மதி இருந்தாவே போதும், இதை தான் தேடி இருந்தேன் இது வரைக்கும், இது நாள் வரைக்கும் தேடினதே இதை மட்டும்தான். நாம் தேடியதே நிம்மதி மட்டும்தான். அந்த நிம்மதி இப்பொழுது கிடைத்து விட்டது என்ற எண்ணங்கள் வரப்போதையா. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். கல்வி சார்ந்த விஷயத்தில் தடை எதனா ஆரம்ப நிலை கல்விகள் எதையும் ஏற்பட்டிருந்தால் அந்த தடை கூட விலகிடும் ஐயா. உடல் அளவிலிருந்து வந்த பிரச்சனைகள், அடிக்கடி நாம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த பில்லி சூனியம், செய்வினை கோளாறு, நாம் அகப்பட்டு இருந்ததா மாதிரி ஒரு கண் திருஷ்டி கோளாறுகள், வேலை செய்கிற இடத்துல ஒர்க்கர்லாம் நம்மளுக்கு தகராறு பண்ணது, கஸ்டமரே தகராறு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இது வேறு விஷயம். அதாவது வேலை செய்கிற இடத்துல கஸ்டமரே தகராறு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. நம் முன்னேற்றத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பாதி வைத்தறிச்சல். துளாராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களோ, எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகத்தும், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அதாவது ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அந்த வேலையை செய்துட்டுருக்குன்னா இனிமேல் முன்னேற போகிறீங்க ஐயா. திடீர்னு பார்த்தா ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்க தான் போதும். திடீர்னு ஆஃபரில் நம்மளை கதவை தட்டி வெளியே இடத்துக்கு சொல்லப்படும். வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம், மனதளவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து நாம் 6 மாத காலங்கள் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் போதுங்க ஐயா. எனக்கு கெட்டதே நடக்கலனாலும், அதாவது பெரிய நல்லதெல்லாம் நடக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் நடக்காமல் இருப்பதே என்னுடைய கருத்து ஐயா. ஒரு மனுஷனுக்கு நல்லது பெரிய லெவலில் கொடுத்துட்டு, அவனுக்கு நோய் நடியை கொடுத்துட்டு, நிறைய செல்வத்தை கொடுத்துட்டு, நோய் நடியை கொடுத்துட்டு, அந்த பிரச்சனையெல்லாம் தாங்காமல், செல்வங்கள் இல்லாமல் நல்ல மாதிரியாக உடல்நிலையிலிருந்து சொல்லக்கூடிய அமைப்பில் எதுவும் துன்பத்தை தராமல் நல்ல விதமான அன்பத்தோடையும் இன்பத்தோடும் நாம் வாழ்க்கை முறையை ஹாஸ்பிட்டல் பக்கம், மருத்துவமனை பக்கம் போகாமல் இருந்தாவே போதுமானது. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல கவனத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. அவங்க கல்வித்தரமெல்லாம் உயர்த்தி நீங்களே கொடுக்க போகிறீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால், நாம் உடம்பு பிறந்தவராகட்டும், நாம் நண்பர்களாகவும், நட்பு வட்டாரங்களாகட்டும், எதையும் செய்து முடிக்கின்ற, அதாவது அடுத்தவனுக்கு உதவி செஞ்சு நாம் வாழணும், அடுத்தவனுக்கு உதவி செய்தே நாம் வாழ்க்கை தரத்துக்கு கடைசி வரைக்கும் எடுத்து செல்லணும்னு நினைக்கிற துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலமாக மாறி உங்களுக்கான நற்பலங்கள் தரப்போகிறாரு இந்த இறைவன். 2 பேருமே
குரு பகவானும் சனி பகவானும் வக்ரகதி காலத்தில் ஒன்று சேர்ந்து அந்த பார்வைக்கான இடமெல்லாம் 2ஆம் இடத்தில் பதியும் போது உங்கள் தேவைகள் அழுத்தங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நான் சொல்லலாம் அவ்வளோதாங்க, விடுங்க. ஒரேவா சொல்லப்போனேன், இனிமேல் முன்னேற்றம் 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 தான். உங்கள் வாழ்வில் இனிமேல் துன்பம் என்பது இல்லை என்றே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி, இந்த திருமண தோஷங்களாகட்டும், குழந்தை பேர் இல்லாதவங்களாகட்டும், திருச்செந்தூர் முருகனை வழிபட துளாராசிகாரங்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாள் இருங்க. கடலில் குளிச்சுட்டு நிம்மதியான ஒரு இறைவனுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்தில் தூங்குங்க. இறைவனை எண்ணிக்கொண்டே இருங்கள். அந்த மயிலாக வந்து உங்களை காத்தருள்வான் அந்த முருகப்பெருமான், வேளாக வந்து உங்களை காத்தருள்வான் அந்த முருகப்பெருமான். நன்றி, வணக்கம்.